ஸோ இந்த தாண்டமோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்மேன் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டான்ற நியூஸ் ஹீரோடைய ஃப்ரெண்ட் மூலியமா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என்ன உன்னோட லவ்வரை பார்க்க போறியான்னு சொல்லிட்டு ஜெலஸ்ல கேட்க ஹீரோ வந்துட்டு இங்க பார் லூஸ் தரமா எதுவும் பேசிட்டு இருக்காது, எனக்கு உன்னோட கார் சாவி மட்டும் கூட நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கார் சாவி வாங்கிட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரின்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு ஹீரோ மீட் பண்ண போறானு சொல்லிட்டு ஜெலஸ்ல வந்துட்டு ஹீரோடைய கார்ல ஏறிக்கா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டுடைய வந்து ஹோட்டலுக்கு தான் போறா, ரெசார்ட்டுக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு கடத்தி வச்சிருந்தேன், அந்த ஹிட்மேன் வந்துட்டு இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்டான், அவன் கண்டிப்பா உன்னுடைய அங்கிளை தான் போயிட்டு மீட் பண்ணுவான், அவன் கிட்ட போயிட்டு என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்க அங்கிள் கிட்ட நம்ம அவனை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹிட்மேன் என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒருத்தவனை வேலைக்கு வச்சேன் இல்லையா, அதாவது ஹீரோ தான், அவன் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணல இல்லையா, அவனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிளையே மிரட்ட அங்கிள் என்ன பண்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஹிட்மேனுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசை கொடுக்க. இப்போ இந்த ஃபைல்ல தான் வந்துட்டு ஹீரோடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்களே அது யாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹிட்மேன் வந்துட்டு அங்கிள் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போவேன். ஸோ அங்கிளுமே வந்துட்டு அந்த ஹிட்மேனுக்கு காசு கொடுத்துட்றாரு. ஆனா இந்த ஆள் உயிரோட இருந்தா நம்ம மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் என்ன பண்றாரு அடியாட்களை வச்சு ஹிட்மேனை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண சொல்லிட ஹிட்மேனையும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல வேலை கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மொட்டை ஃப்ரெண்டும் வந்து அந்த ஹிட்மேனை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றா நான் சொன்னல பத்தியா அந்த அங்கிள் பாரு உன்னை இந்த மாதிரி கொலை பண்ணவே வந்துட்டு தயங்கல அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி இவனை அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பூத்ல இருந்து வெளியே வரப்பவே ஹீரோ இவனை பிடிச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ அங்கிள் கெட்டவன் உன்னையே கொன்னுடுவான் அப்படின்னு சொல்ல ஆனா இவன் நம்பல. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்துட்டு விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட போ சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு அங்கிள் கொடுத்த காசுல காசும் இல்ல வெறும் வெள்ளை பேப்பர் தான் இருக்கு. அவன் என்ன பண்றான் கோவத்துல இது எல்லாமே உன்னாலதான் ஹீரோயினை கொண்டு இருந்தா எனக்கு காசு கிடைச்சிருக்குமேன்னு ஹீரோ வந்துட்டு கன் பாயிண்ட்ல நிக்க வைக்க நல்ல வேலை நம்ம ஹீரோயினும் ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்து அவனை மிரட்டுறாங்க. இங்க பாரு நீ ஹீரோவை கொலை பண்ணா நீ ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும், ஆனா நீ ஹீரோவை கொலை பண்ணாம விட்டேன்னு வச்சுக்கோ நான் உனக்கு நிறைய காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் என்ன அங்கிள் என்ன கொலை பண்ணறதுக்காக ட்ரை பண்றான்றதுக்கு ஒரே ஆதாரம் நீ தரேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்ல அவனுமே காசுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய காது கிட்ட போயிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு நகர்ந்து நில்றா ஐயோகே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய முகத்திலயும் ஒரு புன் சிரிப்பு இருக்குது. இதை பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னடா அந்த புள்ள மேல லவ்வான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்றான். பட் ஆனா ஹீரோடைய சிரிப்பு மூலியமாவே தெரியுது நம்ம ஹீரோடைய மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் இந்த மீனாவை அங்கிள் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல வச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த மீனா சார் என்ன பண்றீங்கன்னு கேட்க இங்க பாரு இந்த மாதிரி தான் நீ போயிட்டு ராபினை வந்துட்டு செடியூஸ் பண்ணணும், அவன் ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, சீக்கிரமா போயிட்டு செடியூஸ் பண்ணு போன்னு சொல்லிட்டு சொல்ல மீனாவும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுச்சா. இப்ப நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரின்னோட டைரியை கேட்டு தகராறு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க பாரு உண்மையாவே அன்னைக்கு தூங்கிட்டு நான் எங்க வச்சேன்றது எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. ஆனா ரின்னோடைய டைரி கிடைக்கவே இல்ல. ஹீரோயின் தடுக்க வராங்க பாருங்க, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஐயோ ரொம்ப அதிகமா கோவப்பட்டமோன்னு ஹீரோவே இப்ப ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுறான். இன்னொரு பக்கம் இந்த மீனா என்ன பண்றா ராபினை பார்க்க போறா பாருங்க. ராபின் வந்துட்டு ஹீரோயினை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, நான் இப்பவே போயிட்டு வந்துட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்ல நம்ம போட்டு வச்சுக்க பேன் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும், அதனால நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். இந்த மீனா என்ன பண்றா ராபினை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறத அங்கிளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுறா. ஆனா இந்த அங்கிள் வந்துட்டு இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறப்ப முகமே தெரியல, இதை வச்சு எப்படி வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியும், வேற ஏதாவது நல்லா பெருசா பண்ணி அப்பதான் ராபினும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு பிரஷரை கொடுத்துட்டு இருக்காரு. உடனே மீனாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா இத்தனைவையும் வந்துட்டு நம்ம ஹீரோ பாத்துறா. ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ராபின் ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கம்னு சொல்லிட்டு போறத ஹீரோ வந்துட்டு மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு கவனிச்சிடுறான். இப்ப நம்ம ராபினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா யாரையோ பார்த்துட்டு வியந்து வாயை பொழந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ராபினுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்க போகுது இல்லையா, அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேரேஜ் ட்ரெஸ் வந்துட்டு ரிகர்சலுக்காக போட்டு வந்து காமிக்கிறாங்க பாருங்க. ஹீரோவா அவனோட கண்ணை ஹீரோயின் இருந்து எடுக்கவே இல்லை. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ முகத்தை திருப்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த ராபின் கட்டி பிடிச்சி ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண. இப்ப ராபின் போயிட்டு ட்ரெஸ் மாத்தலான்னு சொல்லிட்டு போவ ராபினுக்கு கால் வருது. கடன் கொடுத்தவங்க இப்ப நீ கடனை கொடுக்க போறியா இல்ல உன்னோட ஆபீஸ்க்கு வரட்டுமான்னு கேட்க ராபின் பயந்து போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு சில்லித்தனமான காரணத்தை சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஆபீஸ்க்கு ஓடுறான் பாருங்க. வேற வழியே இல்லை நம்ம ஹீரோயின் ராபின் கூட வந்ததுனால கேப் பிடிச்சு போலான்னு பார்க்க ஆனா வெளியே தான் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோயின் எப்படி கேப்ல அனுப்புவாரு வா நான் அவனை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அடம்பிடிச்சு எப்படியோ ஹீரோயினை வந்துட்டு வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போவ. ஹீரோயினுக்குமே இப்படி நம்ம ஹீரோ போறது பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க தங்கச்சியை நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு மனசை மாத்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்ல யாரோ ஒரு ஸ்டாஃப் மூச்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோ போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்க அது ஹீரோவுடைய அப்பா தான். இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினுடைய ஆபீஸ்ல தான் ஹீரோவுடைய அப்பா
அப்பாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. இப்ப அவரை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஹீரோயின் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தானே, அது ஆஃபீஸ்ல இருக்க வேற யாரை பார்த்துப்பாங்க, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ஹீரோ அழுதுகிட்டே இல்ல நீ போ நான் வரேன்னு சொல்ல ஹீரோ இந்த மாதிரி அழுது ஹீரோயின் பார்த்தது இல்லையா, ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதர் வந்து ஹீரோவை பிடிச்சி சரமாரியா அடிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து உங்க ஹஸ்பண்டை காப்பாத்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததே இவர் தான் அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்களா இந்த மாதிரி உங்க அப்பா உன்னால தானே இறந்து போனாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்குமே செம ஷாக்கு, அப்பாவா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அவனை என்னோட அப்பான்னு சொல்லி கூப்பிடாதீங்க, எங்க அம்மாவை லவ் பண்ணி என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பிறந்த உடனே உங்களை வந்துட்டு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால வந்துட்டு அந்த ஆளு நான் அப்பான்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டெப் மாம் கிட்ட ஹீரோ சண்டை போட்டுட்டு அவங்க அம்மாவும் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கிட்ட வந்து செம்மையா அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி எனக்கு ஆறுதல் சொல்றதுலாம் தெரியல, பட் ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டா கஷ்டமா இருக்கு, நீ இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினுடைய ஷோல்டர் மேலே வந்துட்டு படுத்துக்கிற ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க உனக்காவது உங்க அம்மா இருந்தாங்க, ஆனா வந்துட்டு எங்க அம்மாவுடைய பாசம் கூட எனக்கு கிடைக்கல தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சோகமாயி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல அப்பாவுக்குமே புரிஞ்சிடுது. ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒருத்தருடைய பையன் தானே இது அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பாவும் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் ஒரு ஹீரோடைய அப்பாவுக்கு வேலையுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்க நம்ம ஹீரோ அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்ற விஷயம் கேட்டு செமையா குடிச்சிட்டு வந்துட்டு யாருக்கிட்டயே சண்டை போட்டு வந்திருக்கான் போல இருக்கு பாருக்கு போனவ. என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா நான் எப்படி போனா உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு ஒழுங்கா வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போன்னு சொல்ல ஹீரோ இப்பதான் அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு ரவுடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தவன். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த பேட்ச்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா வருவான் போல இருக்கு. ஹீரோக்கு வந்துட்டு பின்னாடி செகண்ட் ஆளா ஒருத்தவன் வருவா இல்லையா, அவன் வந்து ஹீரோ கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டிருக்கான். என்னடா உங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே, நீ வந்துட்டு உங்க அம்மாவுக்கு வந்துட்டு கல்யாணமே பொண்ணாம வந்துட்டு பிறந்த குழந்தையாமே அப்படியாடா இப்படியாடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய பொறப்பை பத்தி தப்பா பேச ஹீரோவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணா அந்த ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விட அவனும் போலீஸ் ட்ரைனிங்ல இருந்தவன் தானே கையில சும்மா கன் எடுக்கிறான் பாருங்க. கோவத்துல நம்ம ஹீரோ மட்டும் என்ன பண்றான் டக்குன்னு அவனுமே கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான் அந்த ஆளை. அவ்வளவுதான் இப்ப அந்த ஆள் இறந்தே போயிட்டான். நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஜெயிலுக்கு போயிருப்பான். அதுக்கப்புறமா தான் ஜெயில இருந்து வந்தவனே அவனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்துட்டு ஒரு ரவுடியா மாறி இருப்பான். ஹீரோயின் ஹீரோவை ரவுடின்றதுனால தான் அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து ஹீரோ கிட்ட இருந்து விலக்கியே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க தங்கச்சியுமே இல்ல. பார்த்தா அதுக்கு இது நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். நான் ஒண்ணு வேணும்லாம் ரவுடி ஆகலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோக்கு போதை தலைக்கேறிடுச்சு. ஹீரோயின் ஹீரோ அவனுடைய ரூம்ல விட்டுறலான்னு வர ஆனா அப்படியே ரொமான்ஸுமே ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினாலே முடியல. ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படியே ஒண்ணும் மண்ணுமா இருக்க நடுமத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சியோடைய ஞாபகம் வந்தது பாருங்க. டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாரின்னு சொல்லிட அடுத்த நாள் நம்ம ஹீரோ தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன வேலைடா பண்ணி தொலைச்சோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு வேலைக்கு போலான்னு வர ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஹீரோவை அவருடைய அப்பாவுடைய ஃபினல் ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அங்க ஸ்டெப் மாம் இருக்காங்க. ஹீரோ வந்தது பிடிக்கல. பட் இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேன் கூட வந்துட்டு நம்ம ஹீரோ வந்ததுனால ஸ்டெப் மாமால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்ப ஹீரோயினுடைய அப்பா உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீ பார்க்க முடியாது, நீ பண்ண எல்லா விஷயத்துக்கும் உங்க அப்பா கிட்ட சாரி சொல்லுன்னு சொல்ல என்னதான் வந்துட்டு ஹீரோடைய அம்மாவை வந்துட்டு ஹீரோடைய அப்பா கல்யாணம் பண்ணிக்கலனாலும் ஆனா தன்னோட பையனை அவர் நல்லா படிக்க வச்சிருக்காரு. அவர் தான் போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் அனுப்பியிருப்பாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்டையும் சாரி சொல்றாரு. இந்த மாதிரி அவரோட பையன் தான்றது நான் மறைச்சிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க அடுத்த கட்டமே போலீஸ்காரங்க இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ உங்க பொண்ணை வந்துட்டு கடத்தந்து நான் தான் விஷயத்த சொல்லிட போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போச்சு ஹீரோவை தான் மாட்டி விட போடுறாங்கன்னு பார்த்தா ஆனா அந்த ஹிட்மேனை வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு ரின்னுடைய விஷயத்தையும் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டான். ரின் எப்படி இறந்தா, ரின் கூட டேட் பண்ணது, இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ சொல்லிட ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயின் கிட்ட வந்து ரின் வந்துட்டு சாகரப்ப பிரெக்னண்டா இருந்தாலாமா, அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சாமா, யாருமா அந்த படுபாவி அவளை ஏமாத்தந்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் எனக்குமே தெரியலப்பா, கண்டிப்பா நான் இதை கண்டுபிடிப்பான்பா, அவ இறந்ததுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோட தங்கச்சியை கொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க. இப்ப அடுத்த நாளே ஆபீஸ்க்கு போனா சோகமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரின்னுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ஜெலஸ்ல கொதிச்சு போயிட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு கூட்டிட்டு போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜெலஸ்ல இருக்க. ஆக்சுவலி ரின்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ரின்னு எப்பயுமே ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட
அதாவது ராபினுடைய போட்டோவையும் ரின்னுடைய போட்டோவையும் காமிச்சு இவங்க 2 பேருமே நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க மேனேஜர் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே வருவாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ராபின் தான் ரின்னுடைய பாய் ஃப்ரெண்ட் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு போவேன். ஆனா வந்துட்டு சரியான ப்ரூஃப் இல்லாதனால ஹீரோ சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம ராபினுடைய வந்துட்டு கார்ல அந்த பழைய பாடி கார்டு இருக்கா இல்லையா அவருடைய ஹெல்ப் மூலியமா ராபினுடைய கார்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸையும் நம்ம ஹீரோ செட் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராபின் ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வந்தான் பாருங்க. அப்படியே வந்துட்டு மேல வந்துட்டு காஃபியை ஊத்திக்க போயிட்டு இவன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு போவ 2-3 சட்டப்பட்ட மட்டும் அவுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி மனசுக்குள்ள பட்டா போட்டு ஹீரோக்கு இடம் கொடுத்ததுனால ராபினை பக்கத்துல நெருங்கவே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலைவலி அது இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஐயோ என்னது இது இந்த நேரத்துல ஹீரோடைய நினைப்பு வருது. நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இல்ல இதுக்கப்புறம் நான் அவனை அவாய்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஹீரோவை அவாய்ட் பண்ண. ஆனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எதுக்காக இப்ப நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஜஸ்ட் என்னோட எம்ப்ளாயி தான் சொல்ல ஹீரோ டக்குன்னு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்க நேத்து நைட் என்ன நடந்துச்சு ஞாபகமே இல்லையா ஐயோகே ராஸ்கல் ஒரு ஓனர் கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியான்னு கேட்க ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்க அந்த நேரம் பார்த்து சுபத்ரா வருவாங்களா டக்குன்னு நம்ம ஹீரோயின் கொடிக்கிட்டு போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 2 பேருமே க்ளோஸ் ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல நெருங்கி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வர ஹீரோயின் நகர்ந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் ராபினும் வெளியே போலான்னு பார்க்க ராபினுடைய வந்துட்டு டேப்லெட்டை யாரோ புடுங்கிட்டு போயிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிக்க போற மாதிரி ஆக்ஷன் பண்றான். ஆனா நம்ம திருடினதே ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். ஏன்னா இந்த ராபினுக்கு கேம்லிங்ல அடிக்ட் இருக்கா இல்லையா அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ராபினுடைய டேப்லெட்டை காமிச்சு இந்த மாதிரி நீ கட்டிக்க போறவன் இந்த மாதிரி வந்துட்டு கேம்லிங்ல விளையாடுவான் சோ இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ராபின் மேல கோவப்பட்டு அந்த டேப்லெட்டை அவங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டு இப்ப கல்யாணத்தை போய் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணலான்னு இருக்கேன் கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா வேணான்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் என்னோட பொண்ணு என்ன சொல்றாலும் அதுதான் கட்டளை அதுதான் சாசனம் என்ற மாதிரி சொல்லிட ராபினும் சுபத்ராவும் செம்ம கோவத்துல ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கல்யாணத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டான்னு தெரிஞ்சவனே ஹீரோயின் கிட்ட வந்து என்னமா போஸ்ட்பான் பண்ணிட்டேன்னு கேட்க என்னோட சிங்கிள் லைஃப் நான் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல அவ்வளவுதானே மிங்கிள் ஆயிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவானா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க இது ராபின் பாத்துறான். அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோ வந்து போட்டு பொலன்னு பொழக்க ஹீரோயின் அவன் எதுவுமே பண்ணல என் கண்ணுல வந்துட்டு தூசி விழுந்துச்சு அதை தான் அவன் எடுத்துட்டு இருந்தான்னு சொல்ல ராபின் நம்ப மாட்டேன்றான். பஞ்சாயத்து கூப்பிட்டுறான். அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பா முன்னாடி ஹீரோயினை பத்தி பேச ஆனா நம்ம ஹீரோயின் என் கண்ணுல தூசி விழுந்துச்சு அதை தான் அவன் எடுத்தான் நான் சொன்னா நீ நம்ப மாட்டியான்னு சொல்லிட்டு ராபின் மேல கோச்சிட்டு போற மாதிரி போறாங்க. இப்போ வந்துட்டு ராபின் வந்துட்டு கேட்கறான் என்ன சொல்ற உண்மையாவா ஆனா பின்னாடி இருந்து பாக்குறப்ப கிஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் டக்குனே நான் அவனை லவ் பண்ணல உன்னதான் லவ் பண்றேன் ஆனா நான் கல்யாணத்தை ஏன் திரும்ப போஸ்ட்பான் பண்ண நீ ஏன்டா வந்துட்டு இந்த மாதிரி கேம்லிங்லாம் விளையாடுறேன்னு சொல்ல ராபின் டக்குன்னு காலில் விழுந்துடுறான். கதறி அழுறா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேம்லிங்லாம் விளையாட மாட்டேன் என்ன மன்னிச்சிடு இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பொய்யும் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய காலிலே விழுந்துறேன். ஹீரோயினுமே ஓகே இப்போதைக்கு இவனை மன்னிச்சு விடலான்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஏதோ ஒரு எமோஷன்ல போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ஆனா அவனால சுத்தமா தாங்கவே முடியல. ரின்னுடைய போட்டோவை கையில வச்சுக்கிட்டே உங்க அக்காவை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போல இருக்கேன் அதுக்கு முன்னாடி உன்னை யாரு கொலை பண்ணான்ற விஷயத்த சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ எமோஷனல் ஆவ இந்த ராபின் என்ன பண்ணா ஹீரோயின் கல்யாணத்தை வந்துட்டு தள்ளி வச்சிட்டா நம்ம பிளான்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிட்டு இந்த ராபின் போயிட்டு அழுதுட்டு இருக்க மீனா எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன் நீ தயவு செஞ்சு அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ராபினை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த மீனா ஏன் இந்த மாதிரி பண்றா ஒருவேளை காசுக்கா இருக்குமோ இருக்கலாம் மேபி ஹீரோயினுடைய சொத்துக்கு ஆசைப்படுறாப்புல இருக்கு. ஹீரோ ரொம்ப ரின்னை மிஸ் பண்றதுனால ரின்னுடைய வந்துட்டு ரூமுக்கு வந்தா அங்கதான் ரின்னுடைய டைரி இருக்கு கீழே விழுந்து கிடக்கு அதாவது ரின்னுடைய பெட்டு கிட்ட தான் இப்ப ஹீரோ எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே ரின்னுடைய டைரியில படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்குமே நல்ல ஞாபகம் வந்தது ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரின்னுடைய டைரியை வந்துட்டு ரின்னுடைய ரூம்ல தான் உட்காந்து படிச்சிருப்பாங்க இங்கதான் அது கீழே விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே தேட வர ஆனா டைரியை காணோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டைரியில ரின் என்ன எழுதியிருக்கான்னா ராபின் தான் தன்னை லவ் பண்ணா. ஆக்சுவலி இந்த ராபின் என்ன பண்ணிருக்கான் டபுள் கேம் விளையாடி இருக்கான் அக்காவையும் கரெக்ட் பண்ணிருக்கான் தங்கச்சியும் கரெக்ட் பண்ணிருக்கா. அக்கா அந்த அளவுக்கு டக்குன்னு கரெக்ட் ஆலனோடனே தங்கச்சிக்காரியை கரெக்ட் பண்ணிட்டு தங்கச்சிக்காரி என்ன சொல்றா எங்க அக்காவை தானே நீ கல்யாணம் பண்ணிக்க போற என்ன இந்த மாதிரி எதுக்கு செடியூஸ் பண்ணேன்னு சொல்ல இல்ல நான் உங்க அக்காவை பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கூட ஒண்ணுமா இருந்திருக்கான் போல இருக்குது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்லாம் முடிய அங்கிள் என்ன பண்ணாரு ராபினை கூப்பிட்டு என்னப்பா நீ ஏதோ கேம்லிங்லாம் விளையாடுறியாமே உனக்கு கடன் கொடுத்த ஆளுங்கெல்லாம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காங்க இந்த விஷயத்த வந்துட்டு உன்னோட வருங்கால மாமனார் கிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னா உன்னுடைய வேர் ஹவுஸ் எனக்கு வேணும்னு சொல்றாரு பிகாஸ் ஏன்னா அங்க வந்துட்டு இந்த ட்ரக் டீலிங்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ராபினை மிரட்டிட்டு இருக்க. இப்ப மிரட்டிட்டு போயிட்டு
போயிட்டு சுபத்ரா கூட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுவாரா, இதை மெயினா போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்துட்டு மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு என்னோட தங்கச்சியோட டைரி கொடுத்துரு, நீ தான் அந்த டைரி எடுத்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போட, ஹீரோவுமே ஆமா அந்த டைரி என்கிட்ட தான் இருக்கா, அந்த டைரி நீ படிச்சியா, அந்த டைரியில வந்துட்டு ராபின் தான் வந்துட்டு தன்னோட லவ்வர்ன்றது உன் தங்கச்சி எழுதியிருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் இல்லவே இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய லவ்வர் கூட கண்டிப்பா வந்துட்டு என்னோட தங்கச்சி வந்துட்டு தப்பா நடந்துக்க மாட்டா, எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சண்டை போட, அட போமா உனக்கெல்லாம் யார் சொல்லி புரிய வைப்பான்னு ஹீரோ போக பார்க்க ஹீரோயின் போக வேணான்னு தடுக்கிறாங்க. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயினுமே அமைதி ஆயிடுறாங்க. எடுத்த போட்டோவை ராபின் கிட்ட காமிக்க, ராபின் போயிட்டு என்னுடைய வேர் ஹவுஸ்லாம் தர முடியாது, ஆனா அதுக்கு பதிலாக நீங்க காசு தரணும், இந்த மாதிரி நீங்களும் சுபத்ராவும் கட்டி பிடிச்சிட்டு இருந்த போட்டோவை நான் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட காமிச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் சொத்துக்காக நான் உனக்கு சொத்து தரமாட்டேன், நீ எனக்கு சொத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொத்தை இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து ஃபைல படிச்சிட்டு இருக்க, ஃபைல்ல ஒரு பிட் பேப்பரு, அதுல வந்துட்டு இன்னைக்கு உங்க அங்கிள் ட்ரக் டீலிங் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி இருக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ட்ரக் டீலிங் வந்துட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போவ, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ராபின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரின்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ண, ஹீரோக்கு நாட் ரீச்சபிள்னு வருது. இப்ப ஹீரோயினே போயிட்டு ட்ரக் டீலிங் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஏகப்பட்ட தடிமாடுங்க மாதிரி அங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்களெல்லாம் தாண்டி ஹீரோயின் அந்த ட்ரக் டீலிங் பண்ற இடத்துக்கு போவ, இப்ப கரெக்டா ஹீரோயின் வந்த விஷயம் சிசிடிவில அங்கிள் பாத்துறான். பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ வேற அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமா ஹீரோயின் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு இங்க வந்துடுறான். ஆனா அங்கிள் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டதுனால சிசிடிவி கேமரால அங்கிளுமே வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் அங்க வந்து தப்பிச்சு போலான்னு பார்க்க, ஆனா அங்கிள் வந்ததுனால ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. அது ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் போல இருக்கு. டே இந்த சீனே எத்தனை டிராமாலடா வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அங்கிள் என்ன பண்ணுவாரு, அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டாரு. உள்ள செம்ம வந்து பாத்தீங்கன்னா குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ ஹீரோயின் எப்படியோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்தமா முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் குளிர்ல நடுங்க ஹீரோனுடைய கோட்டை கொடுக்கறான். இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்க வர ஹீரோயின் திட்டுறாங்க, ஏமா உன்னை வந்துட்டு கட்டி பிடிக்கிறது உன்னை காப்பாத்துறதுக்கு தான், உன் தங்கச்சி யார் வந்துட்டு இந்த மாதிரி அவளுடைய குழந்தைய அபார்ஷன் பண்ணி அவளை சாக வச்சது, அதாவது வந்துட்டு அவ சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, இருந்தாலும் வந்துட்டு குழந்தைய கலன்னு சொல்லி அவளை யாரு டார்ச்சர் பண்ணது, அவளை யார் வந்துட்டு பாத்தீங்கன்னா செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி அவளை பிரெக்னென்ட் ஆக்கின்றது, நீ விஷயத்தை தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ டைரி எடுத்துப்பானா. ஏன்னா நம்ம ஹீரோ டைரி தானே படிச்சிட்டு இருந்தா. இப்ப ஹீரோ டைரி எடுத்து அதே குளிர் ரூம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டைரியை படிச்சு ஹீரோயின்ட்ட காமிக்க, ஹீரோயினுக்குமே புரிஞ்சிடுது அது ராபின் தான் சொல்லிட்டு அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா அழுவுறது கூட நம்ம ஹீரோனால முடியல, சக்தி இல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ குளிர் அடிக்குது. இப்ப ஹீரோயினுமே அவங்க மனசுல இருக்க ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீ என் தங்கச்சியை கொலை பண்ண நினைச்சுதான் நான் உன்னை வந்துட்டு ரொம்ப ஹேட் பண்ணேன், பட் ஆனா நானுமே ஒரு கட்டத்துல உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் என்னுடைய அனுமதியோடு தான் நடந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அன்னைக்கு நைட்டு என்னோட ஃபீலிங்ஸை தான் நான் உனக்கு காமிச்சேன், நான் இந்த மாதிரி உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க, ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. ஹீரோ கதறி கதறி கத்திட்டு இருக்கான். அப்படியே இந்த பார்ட் இதோட முடியுது. மேபி இன்னும் ஒரு 2 பார்ட்ல மேபி முடிஞ்சிடலாம் இந்த ட்ராமா. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா பை, see you.